பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவிக்கா. செகண்ட் கொஷின், எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்பேத்கர். தேர்ட் கொஷின், கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேம்பாவாணி. ஃபோர்த் கொஷின், திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 107. ஐந்தாவது கொஷின், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், இப்படி கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். ஆறாவது கொஷின், அறவுரக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதுமொழி காஞ்சி. செவன்த் கொஷின், கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாஞ்சாலி. ஏலாதி எத்தனை வெண்பாக்களை உடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 81 வெண்பாக்களை உடையது. ஒன்பதாவது கொஷின், பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பண் என்றால் தெரியும், இசை. ஸோ இசைகள் பொருந்திய நூல் எது? தேவாரம். ஸோ ஆப்ஷன் பி, தேவாரம். 10வது கொஷின், சைவ திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனாவது திருமுறை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 10வது திருமுறை. இதனை இயற்றியவர் திருமூலர். 9வது திருமுறை திருவிசை திருப்பல்லாண்டு. 8வது திருமுறை மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகமும் திருக்கோவையும். முதல் 7 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சம்பந்தர் ஆகிய மூவரும் எழுதிய தேவாரம். 11வது கொஷின், மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 10. உடலினால் தோன்றும் குற்றங்கள் 3, உள்ளத்தினால் தோன்றும் குற்றங்கள் 3, சொல் இது மட்டும் 4 வரும். சொல்லின பொய் கூறுதல், புறங்கூறுதல், கடுஞ்சினம், பயனற்ற சொற்களை பேசுதல், இது சொல்லால் ஏற்படும். உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை, களவு, காமம். உள்ளத்தால் ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஆசை, சினம், மாய தோற்றம். இதெல்லாம் உள்ளத்தால். ஆக மொத்தம் 10 குணங்கள். 12வது கொஷின், எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது யார் கூற்று? இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. 13வது கொஷின், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர். இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாணிதாசன். 14, தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என போற்றப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, வே. ராமலிங்கனார். 15வது கொஷின், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1900. 1995 முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. 1976 ஒருத்தவங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 16வது கொஷின், தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்துராமலிங்கர். இவர் இப்படி கூப்பிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. 17வது கொஷின், தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? இவருடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி, அறியப்படவில்லை. இதை 1930 ஊஎஸ்ஆ முதல்ல பதிப்பிக்கிறார். 268 கன்னிகளை உடையது. 18, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 19வது கொஷின், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்லட். 20வது கொஷின், இது குரூப் 1 கேட்ட கொஷின். கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குறுந்தொகை. 21, தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள். தேம்பாவணிலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்ருக்காங்க, பார்த்துக்கோங்க.
22 உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பர். ஓல்டு புக்கில் இருக்குது. 23 உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல். இது 2022 குரூப் 2ல் கேட்ட கொஷின். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம். ஆன்சர் ஆப்ஷன் டி ராசதண்டனை. 25வது கொஷின் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25 கொஷின் பார்த்துருக்கோம். 25 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.